அப்பொழுதுதான் ஐயா பதுமநாத் அவர்களையும் நான் சந்தித்த ஒரு நேரம் என்னுடைய அந்த காலத்தை நான் நினைத்து பார்க்கின்றேன். அதுபோல இந்த வேலூர் கம்பன் கழகத்திற்கு எங்களுடைய புதுச்சேரி கம்பன் கழகத்துடைய செயலாளராக இருந்த வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள் தான் எங்களை முதலிலே இந்த வேலூர் கம்பன் கழகத்துக்கு எங்களை அழைத்து வந்து அப்பொழுது எங்களுடைய புதுச்சேரி கம்பன் கழகத்துடைய தலைவர் கோவிந்தசாமி முதலியார், ஆசிரியர் கல்யாண சுந்தரம் இவர்களோடு நான் இந்த கம்பன் கழகத்திற்காக நான் முதலே வந்திருக்கிறேன் என்று சொன்னால், அப்பொழுது அந்த வேலூர் கம்பன் கழகத்துக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நம்முடைய வழக்கறிஞர் முருகேசனுடைய அவருடைய பெண்ணை இங்கே அருளாளர் என்ற டாக்டரிடம் டாக்டருக்கு கொடுத்து அவர் மாப்பிள்ளையாக இருந்த காலத்தில் நாங்கள் இந்த வேலூர் கம்பன் கழகத்தை வந்து கலந்து கொண்டு அவர் வீட்டுக்கே சென்று சிற்றுண்டி உணவு அறிந்து விட்டு செல்வது வழக்கம். அப்படி கொண்டு தொட்டு பிறகு எங்களுடைய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களையும் அதோடு வந்து இங்கே நம்முடைய அப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய ஞானசேகரனோடு சேர்ந்து தொடர்ந்து வேலூர் கம்பன் கழகம் என்றால் என்னுடைய சகோதர கம்பன் கழகமாக, என்னுடைய தாய் வீட்டு கம்பன் கழகமாக நாங்கள் பாவித்து அதிலே தொடர்ந்து அந்த விழாவிலே கலந்து கொள்வதை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. அது சில நேரம் அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த கம்பன் கழகம் சரியாக நடைபெறவில்லையே என்ற ஒரு ஆதங்கமும் வருத்தம் தான். நான் செல்வத்தை பார்த்தாலும் சரி, என்னுடைய மாமா பாலு அவர்களையும் நான் சொல்லி ஆதங்கப்பட்டு நம்முடைய லட்சுமிபதி மூலியமாக இந்த கம்பன் விழாவை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஊருக்கு எப்படி நம்முடைய வேலூருக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. முதலே சிப்பாய் கழகம் ஏற்பட்ட அந்த சிறைச்சாலை, இப்பொழுது இருக்கிற பொற்கோயில், இப்படி இருக்கிற அந்த ஒய்எல்டி ஹாஸ்பிட்டல், இப்போ இருக்கிற விஐடி கல்லூரிகள், இப்படி பலதரப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டிய சிறப்பு இன்றைக்கு கம்பன் கழகம் வேலூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மிக பெருமையோடும் சிறப்போடும் நான் இங்கே பதிவு செய்ததிலே பெருமை அடைகின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த கம்பன் கழகம் இன்றைக்கு நம்முடைய செயலாளர் தலைவர் சொல்லியது போல இன்றைக்கு காரைக்குடியிலே 39ஆம் ஆண்டு ஆரம்பித்த கம்பன் கழகம் இன்றைக்கு பல மாநிலங்களிலே பல நாடுகளிலேதான் இன்றைக்கு பரவி வெகு சிறப்பாக இந்த கம்பன் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், கம்பன் சொன்ன கருத்துக்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நம்முடைய சமூகத்துக்கு